ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணாமலையோட யாத்திரை குறித்த செய்தியை பார்க்க போகிறோம். அண்ணாமலை யாத்திரை நடக்குதா நடக்கலையா? பேப்பர்லலாம் ஒரு நியூஸும் பெருசாக காணாமல் அண்ணாமலை யாத்திரை ஆரம்பிக்கும் போது மிக பிரம்மாண்டமாக பயங்கரமாக நியூஸை போட்டாங்களே. டிவியிலலாம் ஒரு நாளைக்கு இப்போ எல்லா நியூஸ்லேயும் ஹெட்லைன்ஸாக போட்டாங்களே பல சேனல்களில். அவர்கள் மாமூல் கொடுத்த சேனல்களில் ஹெட்லைன்ஸாக போட்டால் ஒரு நாளைக்கு 10 நியூஸ் போட்டாங்க. அதே மாதிரி யூடியூப்பில் கட் பண்ணி அண்ணாமலை சாதனை வெற்றி பயணம், அதாவது பெண்களை சந்தித்தார், மனுவை பெற்றார், காளையை அடக்கினார், இப்படின்னு ஒவ்வொரு டைட்டிலில் அந்த சேனல் சார்ந்த யூடியூப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 வீடியோ போட்டாங்க. ஏன்னா இதெல்லாமே பேக்கேஜ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பேக்கேஜ் ஒரு பேமெண்ட் கொடுக்குறோம், 50 லட்சம் 1 கோடி கொடுக்குறாங்க. இந்த 136 நாளைக்கு 168 நாளை இதை கணக்கு வச்சுருக்காங்க. இந்த 168 நாளைக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு கணக்கு வச்சாலும் ஒரு 3 கோடி ரூபா வரும் பெரிய சேனல்களுக்கு. இதெல்லாம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா விட்டு தட்டுன்னு தட்டுனாங்க ஒரு வாரம். சரி, அப்போ இப்போ என்னடா நியூஸே காணா, எந்த பேப்பர்லேயுமே செய்தியை காணா. ஏன்னா ஃபஸ்ட் பேஜில் போட்ட மிக பெரிய செய்தித்தாள்கள்லாம் இருக்குது, என்னடா ஒரே இதையும் காணா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். எதனால் இப்படி ஆச்சு, ஏன் எந்த செய்தியிலையுமே அண்ணாமலை யாத்திரையை பற்றி வரவே மாட்டேங்குது, அண்ணாமலை யாத்திரை போகிறாரா இல்லையா, டெல்லி போனதோட அந்த யாத்திரை முடிஞ்சு போச்சுன்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணாமலை எங்கே இருக்கார், அடுத்த கட்ட பிளான் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் 1.5 லட்சம் பேர் இந்த யாத்திரையில் பங்கேற்பாருன்னு சென்னையில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலை சொன்னார். 1.5 லட்சம் பேர் பங்கேற்றா நம்ம இந்த தொழிலே விட்டுட்டு அப்படி நேராக பாஜகவே போய் சேர்ந்துடலாம் அண்ணாமலை தலைமையிலன்னு சொல்லி வேற ஒரு சேனலில் ஜீவா டுடேயில் பேசும்போது கூட பேசியிருந்தேன். வாங்க ஜீவா நீங்களும் வந்துருங்க, எல்லாம் மொத்தமாக போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பீலா. அந்த பீலாவில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.5 லட்சம் பேர் வராங்களோ இல்லையோ 1.5 லட்சம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ 1.5 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லா அரசியல் தலைவரும் பீலா விடுறது தான். எங்கள் கூட்டத்துக்கு 10 லட்சம் பேர் வந்தாங்க, 5 லட்சம் பேர் வந்தாங்க, 1 லட்சம் பேர் வந்தாங்க. ஆனால் இப்போ 1.5 லட்சம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா அது நம்ம பார்க்க தானே போகிறோம்னா, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12,000 பேர் தான் வந்தாங்க. அதுவும் டூர் மாதிரி கூப்பிட்டு வந்தாங்கன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மீடியாக்கள்லாம் டெய்லி நியூஸ் போட்டானே இப்போ ஏன் போட மாட்டான் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் காசே அவர்களுக்கு ஆப்பாய் மாறிவிட்டது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மீடியாலெல்லாம் எல்லாம் பணத்தை வாங்கிட்டு விளம்பரத்தை வாங்கிட்டு அடித்து தட்டிகிட்டே இருந்தானா இதில் என்ன ஆயிடுச்சுன்னா ரேட்டிங் குறைஞ்சி போச்சு. மக்கள் பார்க்கணும்ல. இப்போ நீங்கள் 10 நியூஸ் போடுறேன்னு காசு வாங்கலாம், 10 நியூஸையும் போடலாம். நீங்கள் 10 கட் பண்ணி 10 டைட்டிலில் வச்சு யூடியூப்பில் போடலாம், 10 நியூஸில் போடலாம். ஆனால் நியூஸ் பார்ப்பவர்கள் எரிச்சல் அடைந்து பார்ப்பது குறைந்து விட்டால் அவர்களோட ரேட்டிங் குறைஞ்சி போயிடும். ரேட்டிங் குறைஞ்சி போச்சுன்னா சேனலோட கிரெடிபிலிட்டி போயிடும், சேனலே பின்னாடி போயிடும். அப்போ மொத்த தொழிலுக்குமே அடிப்படைக்கு ஆஃப் ஆகி போயிடும். அதாவது பில்டிங்கை காசை வாங்கி நீங்கள் பில்டிங்கை ஸ்ட்ராங் ஆகலாம், ஆனால் பேஸ்மெண்ட் வீக் ஆகி போச்சுன்னா உங்கள் சேனலே ஒழிஞ்சு போயிடும்ல. இப்படி நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க 2-3 லீடிங் சேனல் மட்டும் இல்லாமல் பல சேனல்கள் இந்த விளம்பரம் வாங்கிட்டு போட்டவர்கள் எல்லாம். சரிங்களா, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. நியூஸ் 80%, 20% விளம்பரம் போடலாம். 80% விளம்பரம் நியூஸையும் 20% முக்கிய நியூஸையும் போட்டிங்கன்னா யார் போய் டிவி பார்ப்பாங்க, பேப்பர் வாங்குவாங்கன்ற நிலையில் எல்லாருமே இப்போ அண்ணாமலை நியூஸை போடுறத கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா போட்டால் பேப்பர் போங்காய் போயிடும், டிவி சேனலும் இன்னும் கீழே போய் வீணாக போயிடும் அப்படின்றது அந்த முதலாளிகள் அறிஞ்சிக்கிட்ட மாதிரி தெரியுது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த நியூஸே வரல. இதனால் என்னடா இவ்வளோ செலவு பண்ணி 5-6 நாள் பயங்கர பில்டப் பூஸ்டப் கொடுத்து ஓட்டினா அண்ணாமலை எங்கே பார்த்தாலும் அண்ணாமலை செய்தி வரணுன்ற மாதிரியான ஏற்பாடுகள்லாம் பண்ணோம். அதுவும் வந்துச்சு. ஏகப்பட்ட யூடியூப் சேனலில் விலை கொடுத்து வாங்கியும் சிலரை மொத்தமாக கான்ட்ராக்டுக்கு எடுத்தும் அவர்கள் நியூஸை போட்டால் அவர்கள் யூடியூப் சேனலோட வியூவர்ஸ் கம்மியாகிடுச்சு, சப்ஸ்கிரைபர்ஸ் பின்னாடி போயிட்டான். ஸோ அவர்களும் பயந்துட்டாங்க. என்னென்னா அடிப்படையை காணாமல் போயிடும் போல். இந்த 50 லட்சத்துக்கு 1 கோடிக்கும் 25 லட்சத்துக்கும் நம்ம அண்ணாமலை நியூஸை போட்டோம்னா நம்ம இவ்வளோ நாள் வச்சுருந்த ஒரு 30 லட்சம் சப்ஸ்கிரைபர் 15 லட்சம் சப்ஸ்கிரைபர் காலியாகி போயிடுவான். 15 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்க ஒரு சேனலில் அண்ணாமலை நியூஸ் எவ்வளோ பேர் தெரியுமா பார்த்துருக்கேன்? 25,000 பேர் பார்த்துருக்காங்க. அப்போ என்ன லட்சணத்தில் ஓடுன்னு பாருங்கள். அப்போ இதை தொடர்ந்து போட்டோம்னா சப்ஸ்கிரைபர் உள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சாங்க. அவர்களும் காசை வாங்கிட்டு செய்தி போடுறதையும் நிறுத்திட்டாங்க. ஸோ இப்போ அண்ணாமலை செய்தி எதுவும் வரலன்னொடனே இப்போ தான் ஒரு தீவிர பிளான் போட்டிருக்காங்க. என்னென்னா, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க நடிகைகளை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி. எப்படின்னா, இந்த சென்னையில் மட்டும் வரேன் அங்கே வரேன்னு இருக்கக்கூடாது. கட்சி வளர்ச்சிக்காக அண்ணாமலையை கூட சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கு 2 மாவட்டம் 3 மாவட்டத்திற்கு ஒரு நடிகை நடந்து வரணுன்ற மாதிரியான ஒரு இதை கிளப்பி விடும்போது, நடிகைகள் எப்படி அவ்வளோ தூரம் நடந்து வர்றதுக்கு நான் லூஸாக பிடிச்சிருக்கு. அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கார், அவர் பதவி அடைகிறதுக்காகவும் அவர் பேராகிறதுக்காக இந்த நடிகைகள்லாம் சொகுசாக வாழ்ந்தவர்கள்லாம் நடந்து வரணுன்னு அவசியம் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கட்சி நிர்வாகிகளை விட்டு அவர்கள்ட்ட பேச வச்சு நாளைக்கு எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டு கேட்குறேன்னு சொல்லி இந்த பக்கமே வந்துடக்கூடாது, கட்சி வளர்க்கணும், கட்சி இது பண்ணணும்னு சொல்லி அண்ணாமலை நடந்துக்கிட்டு இருக்காரு. நீங்களாம் அசால்ட்டாக இங்கே உட்காந்து பேட்டி கொடுக்குறது, சும்மா இந்த ஆஃபீஸ்க்கு வர்றது,
பாஜக ஆஃபீஸுக்கு சும்மா வந்து பில்டப் கொடுக்குறதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த சீட்டு கேட்க முடியாது. கவுன்சிலர் சீட்டு கூட உங்களுக்கு தரமாட்டாங்க. நீங்கள் ஜெயிக்க போகிறதில்ல, அது வேறு விஷயம். அவர்களுக்கு தெரியாதது மக்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அப்படின்னோடனே கடைசியில் நமிதா கொஞ்சம் இறங்கி வந்து என்ன பண்ணியிருக்காப்புல, நானும் அண்ணாமலை யாத்திரையில் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியே இப்படி விட்டு குத்தி இப்படி போட்டு வாங்கியிருக்காங்க. எனவே நமிதா வைத்து கொஞ்சம் ஒரு 2-3 மாவட்டத்தில் அதாவது இறங்கிருச்சுல, தொங்கி போயிருக்குல்ல இந்த இது நடைப்பயண செய்திகள், இதை கொஞ்சம் தூக்கி விடுறதுக்காக நமிதாவை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு நமிதாவும் பச்சை கொடி மட்டும் இல்லை, சிகப்பு கொடி மட்டும் இல்லை, மஞ்சள் கொடி மட்டும் இல்லை, பல கொடிகளை காட்டிட்டார். காட்டினதை தொடர்ந்து என்னென்னா அவருக்கு ஒரு கேரவன் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல். இல்லைன்னா இந்த கேரவனை அவர் 2 மாவட்டத்தில் ஒரு 4 நாளைக்கு வராருன்னு என்ன 1 கிலோமீட்டர் தான் நடக்க போகிறாங்க. அப்படி சாயந்தர நேரத்தில் அந்த ஊருக்குள்ளே வரும்போது மட்டும் கையை காட்டினா ஒரு பெரும் கூட்டம் கூடும். அதை வைத்து யூடியூப்லேயும் டிவிலையும் அண்ணாமலை பார்ப்பர் கூட்டம் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்படி ஒரு 2-3 டவுனில் இப்போ தூத்துக்குடியில் இருக்காப்புல அண்ணாமலை இது யாத்திரை நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் பாதியில் நின்று போச்சு நினைச்சு நிறையா பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அண்ணாமலை யாத்திரையை முறித்து விட்டு டெல்லி போனவர் தான், அதுக்கப்புறம் யாத்திரை நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா பேப்பர்லேயும் பெருசாக நியூஸ் வர்றதில்லை, டிவிலையும் நியூஸ் வர்றதில்லை, என்னன்னா இதோட போங்காய் போச்சா நினச்சிட்டிங்க. ஆனால் நடந்துக்கிட்டு இருக்கு யாத்திரை இன்றைக்கி தூத்துக்குடி, சரிங்களா? தூத்துக்குடி பக்கமாக போயிட்டுருக்காருன்னு வச்சுங்களேன். நேற்று முந்தானெலாம் விருதுநகர் அந்த சிவகாசி அந்த பக்கமாக போயிட்டு இருந்தார். இப்போ போயிட்டுருக்காரு. கூட ஒரு 100 பேர் 50 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. அவர்களுக்கான வசதிகள் வாய்ப்புகள்லாம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது பாட்டு போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். இதுக்கிடையில் நமிதா விரைவில் எதிர்பார்க்கலாம். உங்கள் ஊரில் நீங்கள் நமிதாவை நேரில் பார்க்கணும் அப்படின்னா திருநெல்வேலியிலையோ நாகர்கோவிலில் இருக்காது. ஏன்னா அவர்களுக்கு ஏற்கனவே அங்கே வந்து கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிறதுனால, செல்வாக்கே இல்லாத கிராம பகுதிகள், நடிகைகளே பார்த்திராத கிராமங்கள் இருக்கலாம், அந்த இடத்துல நமிதாவை இறக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஊரில் நமிதாவை கொண்டு வந்து இறக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு தீவிர ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. பொதுக்குழு செயற்குழு ரேஞ்சில் கூடி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் வருது. எனவே விரைவில் தென் மாவட்டங்களில் அப்படி மிஸ் ஆச்சுன்னா வட மாவட்டங்களில் நமிதா மற்றும் இன்னும் நிறைய நடிகைகள் இருக்காங்க பாஜகவில். அதெல்லாம் உங்களுக்கு பேர் தெரியாது. அவர்கள் வரும்போது உங்கள் ஊருக்கு வரும்போது அவர்களுடைய பெயர்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். விரைவில் வந்து தென் மாவட்டங்களில் நமிதாவை பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் யாருக்கு இருக்கோ அந்த மாவட்டத்துக்காரர்கள், அந்த ஊர்க்காரர்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கான பச்சைக்கொடியை நமிதா நேற்று சென்னையில் காட்டிட்டார். நானும் யாத்திரை அருமையாக போயிட்டுருக்கு, அண்ணாமலை மிகப்பெரிய தலைவர், அவரை நான் சந்திக்க இருக்கிறேன், அவர் கூட சேர்ந்து யாத்திரை செல்வதற்கு ஆர்வமாக இருக்கிறேன்னு ஒரு விட்ட போட்டாப்பில். விரைவில் ஏற்பாடுகள்லாம் பண்ணதுக்கப்புறம் நமிதாவும் அதில் இணைவார் அப்படின்லாம். அதுக்கப்புறம் நானும் ஏதாவது நியூஸ் போடுறாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா இவர்களும் சொல்லியிருக்காங்க என்னென்னா, ஏன்னா உங்கள் பற்றி நியூஸை போட்டோம்னா சேனல் அவுட் ஆகிடுது, யூடியூப்பில் வியூவர்ஸும் கம்மியாகிடுது, ஏற்கனவே இருந்த சப்ஸ்கிரைபரும் போயிடுறான். ஸோ அதனால் நீங்கள் வந்து எதாவது கவர்ச்சியாக எதாவது பண்ணால் யாராவது வந்தாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம நியூஸ் போட்டோம்னா பார்க்குறவங்க இப்போ நமிதாக்காக பார்க்கலாம். அப்போ பார்க்கும்போது அதில் நீங்களும் தெரிவிங்க, மொத்த கூட்டமும் தெரியும், பாஜகவும் தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா அவர்கள் யூடியூப்பில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு முன்னணி யூடியூப் சேனல்லாம் இது பெருசாக பண்ணியிருக்கு. ஏற்கனவே வந்து சுகாசினியெல்லாம் வச்சு பேட்டி எடுத்தாங்க. சுஹாசினி வந்து மிகப்பெரிய அரசியல் அறிஞர். அவர் வந்து அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. எல்லா விஷயத்துலையும் அவருக்கு வந்து அத்துப்படியான நாலேஜ் அவருக்கு இருக்கு இல்லையா. அதனால் சுஹாசினியை வச்சு இப்போ பல லட்சம் செலவில், ஏன்னா அண்ணாமலை வந்து சுஹாசினியை வச்சு மணிரத்னம் வீட்டுக்கு கூட்டு போனால் மணிரத்னம் எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டார். மணிரத்னம் ஊர்லேயே இல்லை. இந்த மாதிரி சம்பவத்தை கேள்வி நம்ம வீட்டுக்கு வந்து அண்ணாமலை வர்றாருன்னொன்னே ஐயையோ நம்மளே இழுத்து விட்டு நம்ம தொழில், ஏன்னா ஏற்கனவே சுஹாசினியை பற்றி மணிரத்னம் நன்றாக தெரியும். ஏன்னா மனைவி தானே, அவரை பற்றி மிக நன்றாக தெரியும். அதனால் நம்மளை கொண்டு போய் எது சிக்கலில் இழுத்து விட்டுறாமல் இருக்கட்டும், அவர்கள் தொழிலை அவர்கள் பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிட்டார். சுஹாசினி வீட்டுக்கு கொடுத்து காஃபிலாம் கொடுத்து மணிரத்னம் வீடாகுதுன்னொன்னே எல்லாம் பார்த்துட்டு இவரும் புலங்காயத்தை அடைந்து மணிரத்னம் சார் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரோஜா படம் பிடிக்கும், ராஜா படம் பிடிக்குன்ற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு அதை வந்து ஒரு சினிமா பேஸில் ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்வியூவாக போட்டு அதையும் வந்து பல சேனல்கள் வந்து போட்டாங்க. அதையும் பெருசாக யாரும் பார்க்கல. அந்தளவுக்கு பில்டப் கொடுத்து அந்தளவுக்கு ஒரு காரில் போய், அதாவது இப்போ வெளிநாட்டு பிரதமர்கள், மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள், முதலமைச்சர்கள் எல்லாம் வந்து அந்த மாதிரி பேட்டி எடுப்பாங்க. நானும் எடுத்திருக்கேன். இலங்கை முதலமைச்சர் எடுத்திருக்கேன், மலேசியா முதலமைச்சர் எடுத்திருக்கேன், காரில் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய தலைவர்களுக்கு இணையாக அண்ணாமலையும் போய் எடுத்தாங்க. யார், நம்ம சுஹாசினி அக்கா. அதுவும் பெருசாக போங்காய் போச்சு. சரி, என்னென்னா இப்போ திட்டம் போடுறாங்களோ என்னென்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம இந்த யாத்திரை 168 நாள் இருக்குன்னா அதில் வந்து 10 நாள் அவர் டெல்லிக்கு எஸ்கேப்பு, 10 நாள் வண்டி பஞ்சரு அது இதுன்னு சொல்லி தள்ளி விட்டு மதுரைக்கே போல் தாண்டி ஜம்ப் அடித்து சிவகாசிக்கு போயிட்டாங்க. இனி என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.